கல்பனாவை பார்க்கணும். நீங்க? நாங்க அவங்க சொந்தக்காரங்க. சரி, சீக்கிரம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. போங்க. சரிங்க சார். அம்மாடி, நானும் 3 பொண்ணுங்களை பெற்றிருக்கேன். உன்னை இந்த நிலைமையில பாக்குறப்போ ஒரு அம்மாவா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. இவ்வளவு பெரிய கொடுமைய நிச்சயமா என் பையன் செஞ்சிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். உனக்கும் அது நல்லா தெரியும். ஆனா சாட்சி சொல்ல நீ இல்லைங்கிறதுனால கொலைகாரங்கிற பழிய சுமந்துகிட்டு என் புள்ள குற்றவாளி கூண்டுல நின்னுட்டு இருக்காமா. அவன் தான் இதை செஞ்சிருக்கான்னு போலீஸ் நம்புற மாதிரியே எல்லாருமே நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீ கண்ணு முழிச்சு என் பையன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னாதான் அவன் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியும். என் பையனோட வாழ்க்கை இப்போ உன் கையில தாமா இருக்கு. சீக்கிரமே கண்முழிச்சு உண்மை என்னன்னு சொல்லி என் பையனை காப்பாத்துமா. என் பையனுக்காக நீ பொழைச்சு வரணும்னு நான் சுயநலமா யோசிக்கலம்மா. என் பையன் மேல பழி விழலனாலும் உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா நீ மீண்டு வரணும்னு தாம்மா நான் நினைச்சிருப்பேன். என்னாலையும் என் பையனாலையும் யாருக்குமே கெடுதல் நினைக்க முடியாதுமா. நீ என் பையனுக்கு கெடுதல் நடக்க விட்டுறாதம்மா. அது என்னால தாங்க முடியாதுமா. இது பாருமா, நீ வாழ வேண்டிய பொண்ணுமா. யமனோட போராடி எப்படியாவது பொழைச்சு வந்துடணும். என் பிள்ளைய மீட்டு கொடுத்துருமா. உன் வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை நான் தரேம்மா. உன்னை என் குலசாமியா நினைச்சு கேக்குறேம்மா. எங்க குடும்பத்தை கைவிட்டுறாத. ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாதுமா. கிளம்புங்கம்மா. சரிங்க, கிளம்புங்க. வாங்கம்மா போலாம். வாமா. கண்டிப்பா சார். ஓகே சார். யோ சார், அந்த கிருஷ்ணா நகர் பத்மாவதி கேஸ் என்னையாச்சு? என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன் சார். சந்தேகத்தின் பேர்ல யாரையோ அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, அவனை என்கொயரி பண்ணீங்களா? அவன் என்ன சொல்றான்? அங்க போய் சண்டை போட்டதை தவிர நான் வேற எதுவும் செய்யலன்னு சாதிக்கிறான் சார். வேற யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? யாரையாவது விசாரிச்சீங்களா? எஸ் சார், அந்த வீட்டுல வேலை செய்யற லேடியை விசாரிச்சேன் சார். ஏயா, இந்த கொலை பணத்துக்காக நடந்துச்சா இல்ல பகையால நடந்துச்சான்னு தெரிஞ்சதா ஏதாவது? சார், அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பையன் அந்த வீட்டுக்கு வந்து கோவமா கத்திருக்கிறான், கொலவெறியோட பேசினான்னு ஸ்ட்ராங்கா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இவன் தான் சார் அந்த பையன். சார், இல்ல சார், நாங்க போயிட்டு கோவமா பேசுனதெல்லாம் உண்மைதான் சார். ஆனா நான் கொலைலாம் பண்ணல சார். ப்ளீஸ் சார், நான் சொல்றத நம்புங்க சார். இல்ல சார், என்ன நடந்ததுன்னா சார், கேஸோட டீடைல் சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் இந்த பையனோட அக்காவை தான் அந்த வீட்டுல கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க புருஷன் சூசைட் பண்ணி இறந்துட்டான். அவன் செஞ்சுட்டு இருந்த கவர்மெண்ட் வேலைக்காக 2 குடும்பமும் ரொம்ப நாளாவே சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. இவன் அந்த பத்மாவதி பொண்ணை கட்டிக்கிறதாவும் பதிலுக்கு அவங்க வேலையை விட்டு தர்றதாவும் ஃபைனலா ஒரு டீல் பேசியிருக்காங்க. அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை முத்தி இந்த கொலை நடந்திருக்குன்னு தோணுது சார். சார் சார், இல்ல சார். யோ, கேஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சியா?
இவன் அவங்கள கொல்றதுக்கு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கு. இவன் அங்க போனதுக்கும் கோபமா பேசுனதுக்கும் சாட்சி இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? உண்மையை ஒத்துக்க வச்சு அவங்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட வேண்டியதானே? அவன் தான் இதை செஞ்சான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் சார். ஒத்துக்க வைக்கணும் சுந்தர்ராஜன். முதல்ல அவன் மேல ஒரு எஃப்ஐஆர் போடியா. அவனை தனியா கூட்டிட்டு போய் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தான்னா அவன் தானா நம்ம வழிக்கு வர போறான். சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். இத பாரு, ஐஜி ஆபீஸ்ல இருந்து போன் போட்டு காட்சி எடுக்கிறாங்கய்யா. இந்த கேஸ் நமக்கு தலைவலியா மாறிடும். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. செஞ்ச தப்ப அவன் ஒத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. எஸ் சார். இன்னைக்குள்ள எனக்கு ரிசல்ட் வரணும். ஓகே சார். பி கேர்ஃபுல். கான்ஸ்டபிள் சார் இங்க வா. இது வரேன் சார். அவரையும் யோ கூப்பிடு. வாயா. பாரா. யோ, அசிஸ்டன்ட் கமிஷனர் என்ன சொன்னான்னு கேட்டீங்கல்ல? ஐயா அவன் மேல எஃப்ஐஆர் போட சொல்லிட்டாரு. ஓகே சார்.